உலகநாயகன் கமல்ஹாசனுடைய செய்தியை சொல்லிட்டு தானே மற்ற செய்திகளுக்கு நம்ம போவோம். அதே மாதிரி இப்போ முதல்ல அவர் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லிட்டு போவோம். ஊட்டியில் ஷூட்டிங், ஹேராம் ஷூட்டிங். நஜருதீன் ஷா அவர் வந்து காந்தியா நடிக்கிறாரு. டைரக்டர் வந்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். கேமராமேன் திரு. என்ன அன்னைக்கு சீன் எடுக்கிறான்னா, காந்தி வந்து பேசுகிற சீன். அவர் வந்து அவருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறாரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். அந்த ஏற்ற இறக்கத்தோடு எப்படி பேசணுங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அதாவது கடவுள் வந்து எப்போதுமே மனுஷன் வந்து பால் குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக மனுஷன் படைக்கலை. அப்படி மனுஷனை படைச்சிருந்தால் அவன் எப்போவுமே பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் தாய்மார்களுக்கு ஆயுஸ் பூரா பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். என்ன திரு ஓகேயா அப்படின்னு திருவை கேட்குறாரு. இந்த டைலாக் சொல்லிவிட்டு திருவை கேட்குறாரு, கேமராமேனை கேட்குறாரு. சார் ஒன் மோர் போகலாம் சார் அப்படிங்கிறார். ஒன் மோர் மறுபடியும் போகிறாங்க. சரி, இந்த முதல் செய்தியோடு அடுத்து நம்ம டைரக்டர் மணிரத்னம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியும் சொல்லிடலாம். டைரக்டர் மணிரத்னம் தக் லைஃபுக்கு அடுத்து என்ன செய்தி, ஒன்றும் வராமல் இருக்காரு, எந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கு அப்படின்னு பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருந்தாலும், அவர் வந்து நம்ம துருவ விக்ரமை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறார். அந்த துருவ விக்ரம் படம் வந்து அவர் சென்னை அதாவது சென்னை நகரத்தை மையமாக வைத்து கொண்ட ஒரு போலீஸ் சப்ஜெக்ட். ருக்மணி வசந்த் தான் ஹீரோயின். 60 நாளில் இந்த படத்தை முடிக்கிறார். இப்போ துருவ விக்ரம் வந்து மாரி செல்வராஜுடைய படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் முடிந்த பிறகு இந்த படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆக உலகநாயகன் செய்தியை சொல்லியாச்சு, அதுக்கடுத்து மணிரத்னம் செய்தியும் சொல்லியாச்சு. ஒரு முக்கியமான செய்தி, இப்போ அடிபட்டு கொண்டிருக்கிற செய்தி. அதாவது ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சமீப காலங்களில் அவர் பேசும்போது கடைசியில் முத்தாய்ப்பாக என்ன சொல்கிறாருன்னா, பணம் இருந்து புகழ் இருந்து என்ன, மனசில் நிம்மதி இல்லைன்னா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் பேசுகிறார். இந்த ஏதோ ஒரு வித மன உளைச்சல் அதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க சினிமா உலகத்தில். அது தன்னுடைய முன்னாள் மருமகன் தனுஷ் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. அதாவது ஐஸ்வர்யா அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. 2 பசங்க இருக்காங்க, வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம தனுஷ் வந்து இன்னொரு பெண்ணை, அந்த பொண்ணுக்கு வந்து மிருனால் தாக்கூர்னு அது ஒரு நடிகை. அந்த நடிகையை சென்னையில் தான் சந்தித்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்தார். 2 பேருக்கும் காதலாயிருச்சு. 2 பேரும் டேட்டிங் போனாங்க. டேட்டிங் போனது அப்படியே கல்யாணத்துலேயும் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, அவருடைய 2 பேருமே இந்த ஸ்பாட்டிஃபைங்கிறதுல பாடல் கேட்பாங்க தெரியுமா, அது ஒரு வகையான பாடல்கள்லாம் இது பண்ணி வச்சுருவாங்க. அதில் வந்து நம்ம மிருனால் அதை பற்றி தனுஷ் லவ் சாங்காக மாமா அப்படிங்கிற லவ் சாங்காக வச்சுருக்காரு. அந்த பொண்ணு வந்து லிங்கா அப்படின்னு சொல்லி லிங்காங்கிற பேரில் சாங்ஸ் எல்லாம் அது பதிவு பண்ணி வச்சுருக்கு. இவ்வளவுக்கும் போதாதுன்னு சொல்லி என்னன்னா, துபாயில் வந்து ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அங்கே தான் அந்த அம்மா இருக்காங்க. இவர் அங்கே போயிட்டு வருவார். அந்த அம்மாவும் இங்கே ஷூட்டிங் இங்கே வருவாங்க. இப்போ அந்த அம்மா நடித்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை. இப்போ மிருனால் தாக்கூருடைய பிறந்த நாளுக்கு இவர் போய் பர்சனலாக வாழ்த்திட்டு வந்தார். 2 பேருமே டேட்டிங் போகிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, அதை வந்து தனுஷுடைய குடும்பத்தார் வந்து அதில் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. தனுஷுடைய அக்கா 2 பேருமே டாக்டர் அந்த கார்த்திகா அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு தங்கச்சி அக்கா தெரியல. அவங்க 2 பேருமே ஃபாலோவர்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய காதல் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதாவது என்ன சொன்னாராம் தனுஷ், இப்போ நம்ம எப்படி டேட்டிங்கில் இருக்கோமோ அதே மாதிரி டேட்டிங்லேயே போய்கிட்டு இருக்கலாம். கால நேரம் வரும், அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம நட்பை இடைவிடாமல் தொடருவோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்தி வருது. என்ன இருந்தாலும் இந்த செய்தி வந்து
உண்மையானாலும் ஆகலாம், ஆகாமல் போனாலும் போகலாம். ஆனால் இந்த செய்தி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவனுடைய மன உளைச்சலுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் முன்னாள் மருமகன் தன்னுடைய மகளோட வாழாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு நடிகையை பின்னால் சுற்றுறாரு. ஒரு 4 பேர் சொல்லுவாங்கள்ல, ரஜினிகாந்தோடைய மருமகையா ஒய்ஃபை அவர் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னு 4 பேர் பேசுவாங்கள்ல. சினிமா உலகத்தில் இவ்வளோ ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவர், அரசியல் உலகத்தில் பெரிய பெரிய பிரதமர்லேருந்து எல்லாருமே அவரே இந்த நம்ம கலாநிதி மாறனே என்ன சொன்னார்னா, இவர் எந்த மாநிலத்து பிரதமரோ முதலமைச்சரோடும் பேசலாம், எந்த பிரதமரோடையே பேசலாம், ஒரு ஃபோன்னு எடுத்து அப்படி பேசுவாங்க அப்படின்னு அவரே பாராட்டி சொல்லியிருக்கார். ஆக ஒரு அகில இந்திய ஒரு பர்சனாலிட்டி ரஜினிகாந்த். அவருடைய வாளாவெட்டியாக டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டில் இருக்க மருமகன் இன்னொரு நடிகையோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி எந்த மனுஷனையும் உலுக்கி போடும்ல. அது சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் மனம் ஒன்று தானுங்க, வாழ்க்கை ஒன்று தானே. அசிங்கம் தானே அது. இப்படி ஒரு பேர் வாங்கலாமா? இது ஏன் இது ஒன்று தவிர்த்திருக்கணும். அதை தவிர்த்திருக்க முடியலை. 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனவங்கள ஒரு ஒன்று சேர்ந்துருக்கிற எந்தவித முயற்சி எடுத்ததாக தெரியலேன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆக வீட்டில் நிம்மதி இல்லை. எவ்வளோ தான் பணம் இருந்தாலும், எவ்வளோ தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும், என்ன தான் பேரும் புகழும் இருந்தாலும் நிம்மதி இல்லையே இறைவா அப்படின்னு வருத்தப்படுறதில்ல. அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, காலம் செய்கிற கோலம், அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. பார்ப்போம் விதிப்படி என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ அன்சிகா கல்யாணம் பண்ணாங்க, குழந்தையெல்லாம் பெற்றாங்க. இப்போ டைவர்ஸ் வாங்க போகிறாங்களாமே, 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்களாமே, கல்யாண ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்து நீக்கிட்டாங்களாமே. இதுக்கு எங்கே போய் யாரை போய் முட்டிக்கிறது? ஆக சினிமா உலகத்தில் காதல், கல்யாணம், டைவர்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சுங்க. யார் மேலே குற்றம் சொல்ல முடியும்? யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. அது இயல்பு, சினிமாவில் காலங்காலமாக நடந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே தட்டி கழிச்சிட்டு போக வேண்டியதுதான். சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை திடீர்னு விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் பண்ணி நடிகர் திலகம் அவருடைய படத்துக்கு மாலை மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே வீட்டில் இருந்தவங்களோடெல்லாம் பேசிட்டு திரும்பியிருக்காரு. படத்தில் பார்த்தேன், அந்த வீடியோவில் பார்த்தேன், இளைய திலகம் பிரபுவை காணலை. ஆனால் அவங்க அண்ணன் ராம்குமார் இருந்தார், அவரோட இவர் பேசிட்டு எல்லாம் வச்சுட்டு வந்திருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ராம்குமாருடைய கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. நம்ம விஜய்சங்கர் தான், அதாவது ஜெய்சங்கருடைய மகன் இருக்கார்ல, விஜய்சங்கர் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, ஏழை எளியவர்களுக்கும் சரி இலவசமாக அறுவை சிகிச்சை செய்கிறார். அது மட்டும் இல்லை, 100% சக்ஸஸ் கொடுக்குறாரு. அவர் விஜய்சங்கர் 100% சக்ஸஸ் கொடுக்குறாரு. அதனால் அவர் அஜித்துடைய உற்ற நண்பர், நெருங்கிய நண்பர். அஜித்குமார் யார் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவருக்கெல்லாம் அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. உதாரணம் யாருன்னா நான். அஜித்குமார் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணார், எனக்காக ஃபாரின் லென்ஸ் வாங்கி கொடுத்தாரு. விஜய்சங்கர் தான் எனக்கு ஆப்ரேட் பண்ணார். இன்றைக்கி வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் கண்ணும் ஆரோக்கியமாக இருக்குது. நன்றி, நாளை சந்திப்போம்.